அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சட்டப்பேரவையில் தாவேகா இது மாற்றமா அல்லது ஏமாற்றமா என்ற ஒரு கேள்வி சர்ச்சை எழுந்திருக்கிறது. முதலில் இரண்டாவதாக தமிழக அரசியலில் மிக முக்கியமான ஒரு மாற்றமாக காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி இன்று அவருடைய பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை ஜனநாயகத்தை காப்பதற்கு நாம் இணைந்து போராடுவோம் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். மூன்றாவது மிக முக்கிய விஷயமாக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு அளித்தது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் ஒரு நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்த மூன்று மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகள் மாற்றங்கள் தொடர்பாக நம்முடைய செய்தி தலைமை சண்முக சுந்தரம் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த அரசியல் சதுரங்கத்தில் மூன்று மிக முக்கியமான விஷயங்கள் தொடர்பாக விவாதிக்கலாம். முதலில் சட்டப்பேரவையில் இன்று மிக முக்கியமாக மேகதாது அணை கட்டும் விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சரின் முதல் அரசினர் தீர்மானம் வெற்றிகரமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து பல்வேறு விறுவிறுப்பான விவாதங்களும் நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து செய்தி தலைமை சண்முக சுந்தரத்திடம் கேட்கலாம். முதலில் இந்த தீர்மானம், இந்த அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரை ஒரு 2 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக நடைபெற்றிருக்கிறது. இது ஒரு ஆரோக்கியமான ஒரு தொடக்கம். அதிலும் தேசிய கீதம் தொடர்பாக பல்வேறு விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான தொடக்கம். இரண்டாவது ஒரு ஆரோக்கியமான தொடக்கமாக இந்த மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக தமிழர்களின் நலன் கருதி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் இன்று நிகழ்ந்த அந்த நிகழ்வுகளில் முதலில் இந்த அரசியல் தனி தீர்மானத்தை அனைவரும் ஒருமனதாக நிறைவேற்றியதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக கண்ணன், இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கான ஒரு தொடக்கம். ஆரம்பமே சிறப்பு என்பார்களே, ஆரம்பமே அதிரடியாக இருந்தது. அதுவும் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த முதல் தனி தீர்மானம் இது. இந்த தீர்மானம் கொண்டு வந்தவுடன் அதை அனைத்து கட்சிகளும் ஒருமித்து பேசினார்கள், ஆதரித்தார்கள். என்னென்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்து ஒவ்வொரு கட்சியினரும் மிக தெளிவாக விளக்கினார். அதே போன்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தத்தை கொண்டு வரும்போது அதையும் முதலமைச்சர் ஏற்று அந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்து ஒருமித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உண்மையிலே அது வரவேற்கக்கூடிய நல்ல அம்சமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது மிக முக்கியமானது, இந்த அரசியல் தீர்மானம் என்பது மேகதாட்டு, மிக சரியாக சொல்ல வேண்டுமானால் கன்னடத்திலே மேகதாட்டு, அது தமிழிலே மேகதாது என்றே நாம் சொல்ல ஆரம்பித்து விட்டோம். எனவே இந்த மேகதாட்டு அணை விவகாரம், அந்த விவகாரத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டியது மிக முக்கியமானது. ஏற்கனவே பலமுறை, இது முதன்முறை அல்ல, ஏற்கனவே பலமுறை இதே சட்டமன்றத்திலே பல்வேறு சமயங்களில் இது போன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, கடிதங்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதில் ஏதேனும் பலன் கிடைத்ததா என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நிற்கும். ஆனால் இது முதலமைச்சர் விஜய்க்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் என்றுதான் கூற வேண்டும். ஆரம்பம் சிறப்பாக இருந்தது கண்ணன். இந்த விமர்சனம் என்னன்னா, நேரலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக ஒளிபரப்பப்படும் என வாக்குறுதி இன்று நிறைவேற்றப்படவில்லை என்று கடுமையான விமர்சனம் இன்று பேரவைக்குள்ளும் எழுந்திருக்கிறது, வெளியிலும் எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக என்னென்ன? நிச்சயமா கண்ணன், அதாவது நான் சொன்ன ஆரம்பமே அமர்க்களமாக இருந்தது, சிறப்பாக இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லையா? காலையில் இந்த நேரலை இருக்கும்போது மிக அமைதியாக இப்படித்தான் அவை நடக்க வேண்டும், சட்டமன்றம் என்றால் இப்படிதான், சட்டமன்றமாக இல்லாமல் சட்டமன்றமாக நல்ல விடயங்களை பேசும் இடமாக மிக சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக காலையில் இருந்த அவை அந்த நேரலை நிறுத்தப்பட்ட பிறகு கலேபரமாக மாறியது என்றால் அது கிட்டத்தட்ட அந்த சொல்லை பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு பரபரப்பான காட்சிகள் சட்டப்பேரவைக்குள் அரங்கேறி இருக்கின்றன. நேரலை இருந்தால் மக்கள் அனைவரும் பார்த்திருப்பால், நேரலை இல்லை, அதனால் பார்க்கவில்லை. வழக்கம் போல் தாவேக்காவிலே எந்த விடயமாக இருந்தாலும் பரபரப்பு சர்ச்சை என்றாலே அதிலே மிக முக்கியமாக தலையை காட்டக்கூடியவர், பேசக்கூடியவர், அந்த சர்ச்சைக்கு ஆரம்பமாக இருக்கக்கூடியவர் என்று பார்த்தால் அவருடைய பேச்சு தான் இருக்கும். இந்த முறையும் அப்படித்தான். அமைச்சர் ஆதவர்ஜனா பேசும்பொழுது விளாத்திக்குளம் விவகாரம் தொடர்பாக ஒரு பிரச்சனை சட்டமன்றத்தில், விளாத்திக்குளத்தில் இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பான சட்டப்பேரவையில் ஒரு பிரச்சனையை பேசி கொண்டிருக்க தொடர்பான விவாதங்கள் போய்கொண்டிருக்கின்றன. அப்போது அமைச்சர் ஆதவர்ஜனா பேசும்போது நான் இதில் இருப்பதை அப்படியே மேற்கோள் காட்டி பேசுகிறேன். அதில் பேசும்பொழுது அவர் என்ன சொல்கிறார், விளாத்திக்குளம் தொடர்பாக பேசும்பொழுது ஏற்கனவே அதாவது ஆதவர்ஜனா பேசும்போது கொளத்தூரில் எங்கள் தலைவர் 5 நிமிடம் பேசியதற்கே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின்
கொளத்தூரிலே தோற்று போனதற்கு விஜய் வந்து பேசிய அந்த 5 நிமிடம் தான் காரணம் என்ற துணியிலே உங்கள் தலைவர் 5 நிமிடம் வந்து பேசினார், உங்கள் தலைவரே தோற்று விட்டார் என்ற வகையிலே மறைமுகமாக பேசியவுடன் உடனடியாக திமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் எழுந்து கடும் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியிருக்கிறார்கள். உடனே அப்பொழுது திமுக எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான சிவசங்கர் இருந்து நாம் இப்போது விவாதித்துக் கொண்டிருப்பது விளாத்திக்குளம் பாலியல் வன்கொடுமை தொடர்பான விஷயம், இதில் எதற்கு கொளத்தூரை பற்றி இழுக்கின்றன அவர் கேட்க, திமுக உறுப்பினர் சிலர் தங்கள் தலைவர் குறித்து மறைமுகமாக விமர்சனம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க எதிர்குரல் தாவேக்காவிலிருந்து எதிர்குரல் வருகிறது. அதாவது 2 பக்கமும் எதிர்குரல் வருகின்றன. தாவேக்காவிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக எழுந்து நின்று திமுகவை நோக்கி கத்துகிறார்கள். இதனால் சட்டமன்றம் சத்தமன்றமாக மாற ஆரம்பிக்கிறது, பரபரப்பு தொடங்குகிறது. அதன் பின்னர் இருவரும் ஒருவர் அதாவது மாறி மாறி பேசிக்கொள்கிறார்கள். சபாநாயகர் சபையை கண்ட்ரோல் செய்வதற்கு முயற்சி செய்கிறார். இருந்தாலும் இருவரும் அவரவர் பாணியிலே வசை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கடைசியிலே சென்னையை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, ராயபுரம் எம்எல்ஏ என்று பொதுவாக சொல்கிறார்கள், ஆனால் சென்னையை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ கிடுகிடு என்று கையை தூக்கி கொண்டு ஓடி வருகிறாராம். ஓடி வந்த பிறகு அடிக்க பாய்ந்தார் என்ற வகையெல்லாம் செய்திகள் பரவுகின்றன. ஆனால் நடந்து வந்திருக்கிறார். இது ஒரு பரபரப்பான சம்பவமாக சட்டமன்றத்திலே அரங்கேறியிருக்கிறார். அதற்கு பின் இருவரும் சபாநாயகர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கண்ட்ரோல் செய்திருக்கிறார். தலையிட்டு இருதரப்பையும் அமைதிப்படுத்தியிருக்கிறார். அதற்கு பிறகு தாவேக்கினார் பேசியது மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்கது. திமுகவினர் என்ன பேசினாலும் அமைதியாக செல்வதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை, இனி என்ன பேசினாலும் அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுப்போம் என்ற வகையிலே தாவேக எம்எல்ஏக்கள் உரத்த குரலிலே பேசியிருக்கிறார்கள். இதனால் மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு பிறகு சபையிலே அமைதி ஏற்பட்டிருக்கு. இது நம்முடைய செய்தியாளர் அங்கிருந்து கொடுத்த தகவல், அதை கொடுத்திருக்கிறேன். எனவே காலையிலே ஒரு ஆரோக்கியமான விவாத மன்றமாக இருந்த சட்டப்பேரவை பிறகு ஒரு கலைபுரமாக மாறி இருக்கு. நேரலை முடிந்த பிறகு நேரலை கட்டாகுகிறது. நேரலை கட்டான பிறகு ஒரு பிரளயம் பூகம்பம் வந்து விட்டு போனது போல ஒரு சின்ன ஷேக் நடந்திருக்கிறது.